நம்ம எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியா இருக்கும். பட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் அசெட் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுதான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எதுக்காக வந்து ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம இந்தியன் பீப்புள் வந்து எதுக்குள்ள நிறைய அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து அது எது டிஃப்ரெண்ட் அசெட்டில் இருக்கான், அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணால் கொடுக்கட்டும். நம்ம இன்றைக்கி வந்துட்டு அந்த பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நாளைக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சோ அப்போ வந்துட்டு அந்த ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணது 110 ரூபா 120 ரூபா போயிருந்துச்சுன்னா அந்த 20 ரூபா லாபத்துக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து கோராக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5% இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ளேஷன். ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன்னா இன்றைக்கி ஒரு பர்சன் வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாரு, அடுத்த வருஷம் அதே பொருளை 107.50 ரூபா கொடுத்தா தான் அந்த பொருளை கொடுப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இது செக்டார் டு செக்டாரும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஈவன் வந்துட்டு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது இந்தியாவில், நம்ம தான் வந்து ஹையஸ்ட்டு. அதேமாதிரி எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஈவன் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஆஸ்பெக்டில் வேரி ஆகும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஒரு 6.5% இருக்குன்னா கேரளாவில் 7.1. ஸோ ஈவன் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பழைய வீடியோவில் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி ப்ரீஃபாக போட்டிருக்கோம். இன்ஃப்ளேஷன் என்ன, ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக வீடியோ போட்டிருக்கோம். இதில் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதுதான் ப்ரைமரி சோர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனுக்குனால நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், அதுதான் வந்துட்டு கட்டாயம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட பணத்தை வந்துட்டு ஃபியூச்சர் வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஃபியூச்சர் ரிட்டைர்மெண்ட் அப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல, ஒரு கட்டத்தில் வந்து ரிட்டையர் ஆகும். ஸோ ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்துட்டு ஃபியூச்சரில் ஒழுங்காக வளராமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி கரெக்டான ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதான் அது ஃபியூச்சரில் வளரும். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி ப்ராப்பரான ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டோம்னா அது பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எந்த டிஃப்ரெண்ட் அசெட் இருக்குது, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் அசெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது வெல்த் ஜென்ரேட்டர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக 2 பாராமீட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கோர் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இந்தியன் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அசெட்னு பார்த்தோன்னா நமக்கு plenty ஆஃப் அசெட்ஸ் இருக்குது இந்தியாவில். ஒரு பாண்ட் மார்க்கெட் இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது, இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கோல்டில் போனால் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் போனால் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் வந்துட்டு இந்தியன் பீப்புள் வந்துட்டு மேஜராக 4 இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பார்த்தோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு கோல்ஸ் அதாவது கமோடிட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 4ஓட கம்பேரிசன் பற்றியும் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். எப்படி வந்துட்டு இதில் ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்துருக்கு, லாங் டேர்மில் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா புரியும். இதில் வந்துட்டு இந்தியன் பீப்புள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, மொத்தம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 49 லட்சமும், அதாவது 19% பணம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் இன்சூரன்ஸில் 38 லட்சமும், அடுத்து சேவிங்ஸ் டெபாசிட்டில் ஒரு 37 லட்சமும், அடுத்து வந்துட்டு டைரக்ட் எக்விட்டியில் அதில் ஒரு 36 லட்சமும், அப்புறம் கேஷில் ஒரு 23 லட்சம், மொத்தம் இது மாதிரி 262 லட்சம் கோடி இந்தியன் பீப்புள் வந்துட்டு அவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு காவி வெல்த் ரிப்போர்ட் அப்படிங்கிற 2020 ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு வந்து 6 to 7% ரீச் ஆகாது. நம்மளோட இன்ஃப்ளேஷனே 7.5% இருக்கிறப்போ இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக இருக்க போகிறதில்ல. இன்ஃப்ளேஷனே அது பீட் பண்ண போகிறதில்ல, நமக்கு வெல்த்தையும் ஜென்ரேட் பண்ண போகிறதில்ல. ரெண்டுமே ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ 262 லட்சம் கோடி வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மேஜர் எலமெண்ட். இதில் எஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, எஃப்டியோட பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ ஷார்ட் நோட்டாக எஃப்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எஃப்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம 100 ரூபா வந்து ஒரு பேங்க்கில் கொடுக்குறோன்னா அந்த பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வெளில கொடுத்து அதில் ஒரு 13% அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு 13% கொடுப்பாங்க. ஒரு 5% 6% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்னால் நம்மளோட கொஞ்சம் ஹையராகவே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஆரிஜின் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்துட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் அந்த லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கிளியராக போட்டிருப்போம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பார்த்தோம்னா எஃப்டியில் மொத்தம் 2000 வந்து நமக்கு வந்து எப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 10.5% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போ கொடுத்துருக்காங்க. இது படிப்படியாக குறைஞ்சி இப்போ 2022 5.5% தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் காலப்போக்கில் அது வந்து இன்னும் குறைய தான் செய்யுமே தவிர கூட போகிறதில்ல நமக்கு வந்து லாங் அது டைமில். ஸோ நமக்கு வந்துட்டு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கன்னு பார்க்குறப்போ நம்ம 100 ரூபா போட்ட பணம் எவ்வளோ சீக்கிரமாக டபுள் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். அது வந்துட்டு ரிஸ்க் ஏஜை பொறுத்து இருக்கலாம், இல்லை வந்து அதை பொறுத்து இருக்கலாம். பட்
பட் கோராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இன்றைக்கி 100 போட்டேன், அது எவ்வளோ சீக்கிரத்தில் டபுள் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இருக்குது. நான் இன்றைக்கி 100 போட்டேன், அடுத்து 15 வருஷம் கழிச்சு என் பணம் வந்து 200 மாறுதுன்னா அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது எஃப்டியில் பார்க்குறப்போ நமக்கு எஃப்டியில் வந்துட்டு உனக்கு வந்துட்டு 5.5% கிடைக்குது. அப்போ வந்துட்டு 13.9 வருஷத்தில் நம்ம பணம் வந்து டபுள் ஆகுது. இப்படி தான் வந்துட்டு இப்படி இது ஒர்க் ஆகுது ஃபிக்ஸட் டெபாசிட். இது ஒன் ஆஃப் த பேராமீட்டர். அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து ஸ்னெயில் ஃபேஸ் அப்படிங்கிறது கென் அவங்களோட ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் 2009 மும்பை, அதுமாரி டெல்லி, சென்னை, பெங்களூர் அப்படிங்கிற மேஜர் மெட்ரோ சிட்டிஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அதேமாதிரி ஜனவரி 2022 ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் அதே ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன ப்ரைஸில் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ 4% நமக்கு வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மும்பையில் வந்துட்டு பந்த்ராங்கிற ஏரியாவில். அதுமாதிரி மேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 6%, 5%, சென்னை 3% இப்படி தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் எண்டில் நம்ம வந்துட்டு ரியல் எஸ்டேட்டோட ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8% எடுத்துக்கலாம். 8% நமக்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த இது வந்துட்டு 20 லட்சமாக இருக்குது, அதுமாதிரி நிறையா சொல்லுவாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது 100 ரூபா போட்டது வந்துட்டு 2000 போனதும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் எண்டில் ஒரு ஆவரேஜாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 8% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரியல் எஸ்டேட் எடுத்துக்கலாம். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நமக்கு வந்துட்டு ஒரு 8% கிடச்சிருக்குன்னா நமக்கு என்ன இதில் 9 வருஷத்தில் நம்ம பணம் 100 ரூபா போட்ட பணம் 200 மாறி இருக்குது. இப்படி தான் வந்துட்டு ரியல் எஸ்டேட் ஒர்க் ஆகுது. இது 2வது பாயிண்ட். அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு கோல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கோல்டு வந்து நம்ம இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப மோகமான ஒரு விஷயம். வந்து இந்தியாவில் வந்துட்டு கோல்டோட ரிசர்வ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்கும். ஸோ ஈவன் 800 டன் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களோட கோல்டு ரிசர்வில். ஸோ இப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரொப்போர்ஷன் எப்படி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பீப்புள்கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50 இயர்ஸில் 12.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கோல்டு. லாஸ்ட் 50 இயர்ஸில் கோல்டோட ப்ரைஸு. ஸோ இப்படிங்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு இதையும் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகுது பணம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.9 இயர்ஸில் நம்ம பணம் டபுள் ஆகுது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா. இதோட கம்ப்ளீட்டாக அடுத்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்னால் என்ன, கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற தனி வீடியோஸ் பார்க்கலாம். பட் இப்போ ஷார்ட் நோட்டில் நமக்கு கோல்டோட ப்ரைஸ் மூமெண்ட் இப்போ இருக்குங்க மட்டும் பார்க்கலாம். அடுத்து 4வது பேராமீட்டர் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 30 இயர்ஸில் நிஃப்டி, அதாவது நிஃப்டி தான் ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் இருக்குது, அதோட ஸ்டாக்ஸ் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ். இதை வந்து நான் பிரத்யேகமாக ஒரு தனி வீடியோ சொல்கிறேன். இப்போ இதில் பார்க்குறப்போ நிஃப்டி 50ல் 14.8%, 18% சிஏஜிஆர் கிடச்சிருக்கு. எவ்ரி இயர் 14.18% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு லாஸ்ட் 30 இயர்ஸில். ஸோ அப்போ நமக்கு என்ன பீரியடில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 5.14 இயர்ஸில் நம்ம பணம் வந்துட்டு டபுள் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 5.15 இயர்ஸில் நமக்கு டபுள் ஆகுது. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா எதில் கம்பேரிசன், ஃபஸ்ட் நம்ம எஃப்டி பார்த்தோம், கோல்டு பார்த்தோம், அடுத்து ரியல் எஸ்டேட் பார்த்தோம், இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறப்போ எதோட ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு செர்டைன் அமௌண்ட்டை நம்ம அலோகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் நம்மளோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் நமக்கு லாங் டேர்மில் நம்மளோட வெல்த்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது.